ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கப் பச்சரிசி மாவு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நல்லா சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை டொமேட்டோ கெச்சப்போடு நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது ஒரு 4 காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தால் இந்த மாதிரி வரும். இதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இது 30 செகண்ட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வந்து இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட கொதிச்சுட்ருக்கிற தண்ணியில் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த தண்ணியோட இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதாவது இந்த பிடி கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அண்ட் வந்து நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கிறதால எனக்கு 3/4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாவு இல்லை வேறு எதுவும் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து இந்த பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டால் போதும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட் தண்ணி நல்லா கொதித்து இந்த மாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு மாவு ஆட் பண்ணி இது போல் நல்லா ஒன்று திரண்டு வர மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து இந்த மாவை நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோடைய சூடு வந்து ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா ஃபைனாக வந்து நான் மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவு பிசைகிறப்போ தண்ணி வந்து மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சுட தண்ணி வந்து காய வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப மாவில் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சரிசி மாவு வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா ஃபைனாக வந்து மேஷ் பண்ணணும். ஒரு சின்ன கட்டிகளாக கூட இந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக வந்து மேஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த மாவோட அளவை விட உருளைக்கிழங்கோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாவு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு தேவையான மாதிரி இந்த ஷேப்பில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஷேப் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட இதில் விரிசல் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. பாருங்கள், நம்மக்கிட்ட இருந்த எல்லா மாவையுமே வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அங்கங்கே விரிசல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ இது பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நம்ம எல்லா மாவையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஒரு பேனில் வந்து இதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் போல் வந்து இது அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பி விட்டிங்க அப்படின்னா இது பிரிஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆயில் வந்து
மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா வெந்துடும், பட் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரித்து எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் வந்து நல்லா திருப்பி விட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து சுமாராக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை ஆயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து மீதி இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் வந்து இதே மாதிரி தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப்போடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.